ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலக்ஷ்மி உங்கள் ஃபேவரட் சீரியலா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாக்கியலக்ஷ்மி அப்கமிங் எபிசோட்ஸில் தாத்தா ஈஸ்வரி பாட்டியும் தாத்தாவும் பேசிகிட்ருக்காங்க. இனிமேல் முழுக்க முழுக்க நம்ம பேத்தியை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. இனிமேல் அவளை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறது விடுறது இப்படி எல்லாத்தையுமே நம்மளே பார்த்துக்கலாம், நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம பாக்கியா அவங்க வேலை செய்கிற இடத்துலேருந்து இனியாவை இனிமேல் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுன்னு மாற்றி மாற்றி எல்லாருமே இனியாவை பற்றி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, காலேஜ் விடுற நேரம் ஆயிடுச்சு, வாங்க நம்மளே போய் கூப்பிட்லான்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாட்டியும் தாத்தாவும் கிளம்புறாங்க. நம்ம போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அவங்க வர்றது தெரியாமல் நம்ம பாக்கியாவும் இனியாவை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம இனியா காலேஜுக்கு வெளியில் நிற்கிறாங்க. இதை பார்த்து வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன, உன்னை காலேஜ்லேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா நீயே இங்கே வெளில நிற்கிற அழுதுகிட்டு, என்னாச்சு இனியா அப்படின்னு கேட்கும்போது இனியா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி பப்புக்கு போனது எப்படியோ பிரின்சிபலுக்கு தெரிஞ்சிருச்சோமா, அதனால் எங்கள் 4 பேருமே கூப்பிட்டு வார்ன் பண்ணாங்க, பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே வர சொல்லியிருக்காங்கம்மா, டிசி கொடுத்துருவேன்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்பவே அழுகுறாங்க. உடனே பாட்டி பாக்கியா எல்லாருமே வா போய் பிரின்சிபல் கிட்ட பேசலாம் அப்படிங்கிறாங்க. அங்கே போனால் நம்ம இனியா தப்பு செஞ்சதுனால தலை குனிஞ்சே நிற்கிறாங்க. இதனால் நம்ம பாக்கியா ரொம்பவே கவலைப்பட்டு, என் பொண்ணை மன்னிச்சிடுங்க, அவள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டா, இனிமேல் இப்படிலாம் தப்பு பண்ண மாட்டா அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், இப்படி இருக்கிற பொண்ணு எங்கள் காலேஜுக்கு சரிப்பட மாட்டா, நீங்கள் டிசியை வாங்கிட்டு போயிருங்கன்னு சொல்லி பிரின்சிபல் சொல்கிறாங்க. ஒரு வழியாக பாக்கியா பிரின்சிபல் கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஓகே பெர்மிஷன் வாங்குறாங்க. சரி பிரின்சிபல், இந்த ஒரு தடவை மட்டும்தான் எக்ஸ்கியூஸ் பண்ணுவோம், இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது தப்பு நடந்தால் கண்டிப்பாக உங்கள் பொண்ணை காலேஜ்லேருந்தே டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இவங்களோட அப்பா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரி பாட்டி கோவமாக, இவளுக்கு அப்பாலாம் இல்லை, செத்து போயிட்டாரு, அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணி போயிட்டான், எங்களை பொறுத்தவரையும் அவன் எங்கள் வாழ்க்கையிலே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி பாட்டி கோவமாக சொல்கிறாங்க. இனிமேல் இனி அவள் பொறுப்பாக காலேஜ் கூட்டிகிட்டு வந்து கொண்டு வந்து விடுறது எல்லாமே எங்கள் பொறுப்பு, இனியா எந்த தப்புமே பண்ண மாட்டா, அவன் நல்லபடியாக டிகிரி முடிப்பா அப்படின்னு பாட்டியும் தாத்தாவும் ரொம்பவே கோவமாக பிரின்சிபல்கிட்ட பேசுகிறாங்க. பிரின்சிபலும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்படி பாட்டிமா சொன்னது நம்ம கோபியோட காதுக்கு எப்படியோ போகுது. உடனே கோபி ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, 1000 தான் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் நான் இனியாவோட அப்பா தான், நான் இனியாவோட அப்பா இல்லைன்னு ஆகிடவே ஆகிடாது, அவள் ஏன் பொண்ணு, அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் உடனே நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி கோபி ரொம்ப தத்துவமாக வீட்டில் நம்ம ஈஸ்வரி பாட்டிகிட்ட பேசுகிறாங்க. உடனே ஈஸ்வரி பாட்டி, இவனுக்கு வேறு வேலையே இல்லை, இவனுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோபியை கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்காங்க.